கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனோரம்யமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி வரவும், உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும் நீர் கொடுத்திருக்கிற பெரிதான இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஆராதனை உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கம் இருந்து முடிவு வரை நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பும், ஆளுகை செய்யும். கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனே உமதின் சிலுவை நிழலுக்கு பின்பாக நீர் மறைத்துக் கொள்ளும். இந்த ஆராதனை முற்றும் முழுவதுமாய் பொறுப்படுத்தி வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே, உமது அபிஷேகத்தினாலே நிறைத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபங்களுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நாங்கள் ஒரு அருமையான பாடலை நாங்கள் பாடுவோம். உங்க வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை நாங்கள் சேர்ந்து பாடுவோம். ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. தேசத்திற்காக நிற்கணுமே. தேசத்துக்காக திறப்பில் நிற்கணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாக
ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிப்போம். அன்பான இயேசுவாமி, இந்த வேளையில் உமது வார்த்தைகளை தியானம் பண்ணும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அடியேனும் உமது சிலுவை நிழலுக்கு பின்பாக நீர் மறைத்து ஏற்ற வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி தந்து உம்முடைய அழியாத நித்திய ஜீவ வசனங்களை நாங்கள் கேட்க எங்களை கிருபைதாரும். ஆவியானவரை ஆட்கொள்ளும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் யாவரும் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். கடந்த வாரத்திலே நாங்கள் வருகையின் உவமானங்கள் என்று சொல்லப்படுகிற தலைப்பின் கீழாக இரண்டாவது பகுதியை நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலே நாங்கள் மூன்றாவது பகுதிக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய வருகையின் உவமானங்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் அத்திமரம் துளிர் விடுவதைப் போலவும், நோவாவின் நாட்களைப் போல, கழுகு வந்து கூடுவதைப் போல, திருடன் வருவதைப் போல என்று சொல்லி இவ்விதமான 4 காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலே வல்லமையான காந்தத்தைப் போல என்ற தலைப்பிலும், பிரகாசிக்கும் மின்னலை போல என்ற தலைப்பிலும் ஆக நாங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். ஆண்டவருடைய வருகையை வல்லமையான காந்தத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். காரணம் என்னவென்றால், வசனம் என்ன சொல்லுகிறது? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எல்லாரையும் இழுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை, பவர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மத்திய ஆகாயத்திலே வரும்போது வல்லமையான காந்தத்தை போல வருவார். அந்த காந்த சக்தியினாலே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அவர் அண்டையிலே இழுத்துக் கொள்ளப்படுவார்கள். என்னடா காந்தத்தை போல என்று சொல்லி சொல்லுகிறாரே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நான் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். உதாரணமாக நான் இந்த சம்பவத்தை விளக்குவதாக இருந்தால், மண்ணுக்குள்ளே இரும்பு துகள்கள், அதாவது தூள்கள் அதிகமாக இருக்குமா இருந்தால் இந்த இரண்டையும் வேறு பிரிப்பதற்கு காந்தத்தை பயன்படுத்துவார்கள். அப்போ இந்த காந்தம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று.
அது இரும்பு தூள்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்கது. அப்போ மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கலந்திருக்கக்கூடிய இரும்பு தூள்களை வெவ்வேறாக பிரித்தெடுத்து இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததுதான் காந்தம். அப்போ அந்த காந்தத்தை நோக்கி அந்த இரும்பு தூள் எல்லாம் ஓடி வருவது போல, வந்து சேர்ந்து கொள்வது போல அது இருக்கும். அதாவது மண்ணுக்குள்ளே இருக்கின்ற அதாவது இரும்பு துகள்கள் எல்லாம் இழுபட்டு அந்த காந்தத்திலே வந்து சேரும். ஆனால் மண்ணோ அசையாமல் இருக்கிற இடத்திலேயே அப்படியே கிடக்கும், அது அசைவது கிடையாது. என்று உலகத்திலே மண்ணும் இரும்பு தூளும் கலந்து இருப்பது போல விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் கலந்திருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வருகையிலே அவர்கள் இரண்டாக பிரிக்கப்படுவார்கள் என்பதையும் நாங்கள் கண்டுகொள்ளுகிறோம். வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் வெவ்வேறாக பிரிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பயிரும் களையும் வேறு வேறாக பிரிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மண்ணையே நோக்கி கொண்டிருக்கிற மண்ணான மனுஷன் கைவிடப்படுவான் என்று சொல்லப்படுகிற நிலைகளையும் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். விண்ணை நோக்கி கொண்டிருக்கிற விண்ணவரின் பிள்ளைகள் எல்லாரும் அங்கே விண்ணுக்குரிய சாயலாக அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவனுடைய வருகையின் போது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்ணான மனிதன் மண்ணை நோக்காமல், மண்ணுக்குள்ளேயே தன்னுடைய புதையலை தேடுகிறவனாய் இல்லாமல் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுகிற மனுஷனாக, உன்னதத்துக்குரியவனாக அவன் இந்த மண்ணிலே வாழுகிற போது அவன் இந்த மண்ணில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவனாக ஆண்டவரோடு இழுத்து கொள்ளப்படுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வார்த்தை சொல்லுகிறது, அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அப்ப அவரோடு சார்ந்தவர்களை தேவன் தன்னோடு இழுத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கல்வாரியிலே காந்த ரூபனாக கிறிஸ்துவை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அவர் எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுகிற தன்மை உடையவராக, வல்லமை உள்ளவராக நாங்கள் அவரை காண முடிகிறது. அவர் பரிசுத்தவான்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் என்பதையும் நாங்கள் காண முடிகிறது. இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கும்போது புவி ஈர்ப்பு விசை என்றொன்று இருக்கிறது. இந்த புவி ஈர்ப்பு விசையானது எப்பொழுதும் மேலிருந்து கீழே தான் இழுத்து கொள்ளுகிறதை நாங்கள் புவி ஈர்ப்பு சக்தியை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த புவி ஈர்ப்பு விசையை மீறி உன்னதங்களுக்கு கடந்து செல்லுகிற அல்லது பறந்து செல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து தான் நாங்கள் இந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே நாங்கள் பார்க்கிற போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 40-41 வசனங்கள் சொல்லுகிறது. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் லேந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிற போது இந்த காந்த சக்தியினுடைய வல்லமை என்ன? இது 2 வேறாக பிரிக்கப்படுகிற ஒரு வல்லமை உள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். இரும்பும் மண்ணும் வெவ்வேறாக பிரிக்கக்கூடியது, பரிசுத்தவான்களையும் உலகத்தாரையும் வேறு பிரிக்க கூடியது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார் என்றால் அந்த உன்னதத்துக்குரிய ஆவியினாலே நீ இழுக்கப்படுகிறவராய் இருப்பாய். அந்த காந்த சக்தி நம்மை மறுரூபமாக்கி அவரை நோக்கி இழுத்துக் கொள்வதற்கு ஏதுவாக நம்மை மாற்றி விடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சில வேளைகளிலே காந்தம் வல்லமையாக இருந்தாலும் அந்த காந்தத்தால் சில இரும்பு ஆணிகளை இழுத்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. பொதுவாக காந்தம் இரும்பை ஈர்க்கின்ற கவருகின்ற வல்லமை படைத்தது உண்மைதான். ஆனால் சில இரும்புகளை ஏன் இழுக்க முடியாமல் இருக்கிறது, ஏன் இழுக்க முடியவில்லை? காரணம் என்னவென்றால், அந்த இரும்பு ஆணிகள் பலகைகள் மரத்துடனே ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிற போது, அதிலே அடிக்கப்பட்டு இருக்கிற போது, அந்த ஆணி மரத்துக்குள்ளே புகுந்து இருக்கிறதுனாலே அங்கே காந்தம் வரும்போது அதை இழுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை வருகிறது. அந்த ஆணிகள் ஒருவேளை வெளியிலே வர பிரியப்பட்டு இருந்தாலும் கூட அது அறையப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த மரங்கள் விட்டு விடுவதில்லை. அதே இரும்புதான், ஆனால் அது காந்தத்தோடு சேர வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது மரத்தோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே, அதனுடைய மரத்தின் ஆழத்துக்குள்ளே அது புகுந்து இருக்கிறபடியினாலே அது வெளியிலே வர முடியாதபடி இருக்கிறது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கின்ற போது, அல்லது இந்த உலகத்தோடு அறையப்பட்டு இருக்கிற போது, அவர்கள் வெளியிலே வர முடியாதபடி அதற்குள்ளே அமிழ்த்தப்பட்டு போகிறார்கள். உலகத்திலே அவர்கள் வேரூன்றப்பட்டு போகிறார்கள். உலகத்தை விட்டு எழும்ப மாட்டேன் அல்லது வெளியிலே வரமாட்டேன் என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் போய்விடுகிறார்கள். உலகமும் அவர்களை விடுவதாக இல்லை. ஆகவேதான் இந்த உலக கவலைகள், உலக ஆசைகள், உலக மயக்கங்கள், உலக தொடர்புகளிலே ஊறி ஆழமாய் சிக்குண்டு போனார்கள். அப்போ இந்த உலகத்தின் காரியங்களிலே அதிக நாட்டம் உள்ளவர்களாக அவர்கள் ஜீவிக்கின்றபடியினாலே, கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளாதவர்களாக அவர்கள் ஜீவிக்கின்றபடியினாலே, அந்த மரத்தோடு அறையப்பட்டு இருக்கிறபடியினாலே, இந்த உலகத்தோடு அறையப்பட்டு இருக்கிறபடியினாலே அவர்கள் விரும்பி இருந்தாலும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் அதற்குள்ளே அறையப்பட்டிருக்கிறார்கள், வெளியிலே வர முடியாதபடி இருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்ப அவரோடு இருக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள், அவரை சார்ந்தவர்கள், உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்திலே வாழ்ந்தாலும் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற பிரதிஷ்டையின் ஜீவியம் அல்லது அர்ப்பணிப்பின் ஜீவியம். அதுதான் தேவனுடைய வருகைக்காக நாம் காத்திருக்கின்ற அல்லது எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. அது ஆண்டவருக்காக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ நாம் எம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளின்படியாக ஜீவிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். இன்றைய உலகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது உலகம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வட்டத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய தேசங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், நம்முடைய தேசங்களிலே உலகத்திலே பலவிதமான சண்டைகள். எதற்கெல்லாம் சண்டை? காணி சண்டை, வீட்டுக்கான சண்டை, பாக பிரிவினை சண்டைகள், மோதல்கள் போன்ற பல வகையான பல காரியங்கள் இன்றைக்கு அவர்களை உலகத்தோடு கட்டி வைத்திருக்கிறது. அவ எனக்கு அருமையானவர்களே, அவருடைய மனதை எல்லாம் உலக ஆசைகளினாலும் பொருளாசைகளினாலும் சிக்க வைத்து விட்டு இருக்கிறான் சத்துருவானவன். ஆகவே இன்னும் ஒரு சாரார், ஐயோ ஆண்டவர் இப்பொழுது வராதிருந்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்லுகிற எண்ணத்தோடு வாழுகிற மக்களும் உலகத்திலே உண்டு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு தான் அவர்கள் போவார்கள். இந்த மக்களுடைய நிலையை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவருடைய வருகையையும் எதிர்பார்க்கிறார்கள்,
வருகையிலே போக வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கிறது. அதே வேளையிலே ஆண்டவருடைய வருகை கொஞ்சம் தாமதமாக இருக்குமா இருந்தால் மிகவும் நல்லது. காரணம் என்னவென்றால், உலகத்திலே எனக்கு இன்னும் பல காரியங்கள் முடிவடையவில்லை. உலகத்திலே நான் வைத்திருந்த பல காரியங்கள் இன்னும் முடிவடையவில்லை, நிறைவேறவில்லை. ஆகவே அவைகளை நான் முடித்த பின்பு ஆண்டவருடைய வருகை வந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு வாழுகிற மக்களும் உண்டு. கடன் வாங்கி வீடு கட்ட கொடுத்திருப்பார்கள். அந்த வீடு கட்ட கொடுத்த வீடு இன்னும் முடிவடையவில்லை. அந்த வீடு முடிந்து அந்த வீட்டிலே நாங்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்து சந்தோஷத்தை அனுபவித்த பின்பு ஆண்டவருடைய வருகை வந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்களும் உண்டு. இன்னும் ஒரு சாரார் வங்கியிலே பிக்ஸட் டிபாசிட் போட்ட பணம் இன்னும் எடுக்கும் நாள் ஆகவில்லை, மெச்சூர்ட் ஆகவில்லை. ஆகவே அது வந்த பிறகு அவைகளையெல்லாம் எடுத்து நாங்கள் அதுக்கு இந்த உலகத்தில் அதை பயன்படுத்தி பல காரியங்களை செய்ய திட்டம் போடப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் நிறைவேறி முடிந்த பின்பு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வந்தால் நலமாயிருக்கும் என்று எண்ணக்கூடிய மக்கள். இப்படியாக ஆண்டவரிடத்திலே போக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும், ஆண்டவரிடத்திலே போக வேண்டும் என்ற வாஞ்சைகள் இருந்தாலும், அவர்கள் இந்த உலகத்தோடு ஒட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், விட்டுவிட மனதில்லாது இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை தெரிகிறது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்களும் ஆண்டவரோடு போக வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கிறது. ஆனால் உலகத்திலே அறையப்பட்டு போய் இருக்கிறார்கள், வெளியிலே வர முடியவில்லை. விருப்பம் இருக்கிறது, ஆணி காந்தத்தோடு போக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் அது அறையப்பட்டு இருக்கிறது, அதனால் விட்டுவிட முடியாமல் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை ஆனது காந்தம் உன்னை மேலே இழுக்கும் நேரம். எந்த வல்லமையும் உன்னை பூமிக்கு நேராய் இழுக்காதபடி உன்னை தற்காத்துக்கொள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் பொழுது அவர் உன்னை இழுத்துக் கொள்ளும் படியாய் நீ ஆயத்தமாக இரு. அவருடைய வருகை எப்பொழுதென்று தெரியாது, ஆனால் எந்த வேளையிலும் அவர் வருவார். ஆனால் அவர் வரும்போது நீ அவரோடு இழுத்துக் கொள்ளப்படுவதற்கு நீ ஃப்ரீயாக இரு. ஆணியாக அடிக்கப்பட்ட மரத்திலே அடிக்கப்பட்ட ஆணியைப் போல இராதே, மரத்திலே அடிக்கப்பட்ட ஆணியைப் போல இராதே. நீ இலகுவாயிரு, ஆண்டவருக்குள்ளாக இரு, ஆண்டவருக்குள்ளாக உன் வாழ்க்கையை நடத்து. அப்படியாக நீ வாழ்க்கையை நடத்தும் போதுதான் அவருடைய வருகையின் போது நீ அவரோடு இழுத்துக் கொள்ளப்படுவாய். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசி காரியம், 6வது காரியம், பிரகாசிக்கும் மின்னலை போல ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நாங்கள் இந்த வருகையின் காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிற போது 3 பகுதிகளாக நாங்கள் இந்த செய்தியை தியானிக்கிறோம். முதல் வாரத்திலே நாங்கள் அத்திமரம் துளிர் விடுவதைப் போல என்று சொல்லுகிற ஒரு ஒப்பனையை நாங்கள் பார்த்தோம். நோவாவின் நாட்களுக்கு ஒப்பிடப்பட்ட காரியத்தை பார்த்தோம். 2வது பகுதியாக கழுகு வந்து கூடுவதைப் போல, திருடன் வருவதைப் போல என்று சொல்லுகிற பகுதிகளை பார்த்தோம். இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காரியம் வல்லமையான காந்தத்தை போல என்று சொல்லப்படுகிற, அதற்கு ஒப்பிடப்படுகிற காரியத்தையும், இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிற காரியம் பிரகாசிக்கிற மின்னலை போல என்ற காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்ப மனுஷகுமாரனுடைய வருகை மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இமைப்பொழுதிலே மிக வேகமாக அவருடைய வருகை நடந்து முடிந்து விடும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். கிழக்கிலே மின்னல் அடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
அது எவ்வளவு வேகத்திலே செல்லுகிறது என்று நாங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு சத்தம், வாய்ஸ், அந்த சத்தமானது ஒரு வினாடிக்கு 110 அடி வேகத்திலே அது செல்லுகிறது. அப்போ ஒரு சப்தம் 110 அடி வேகத்திலே அது செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மின்னலின் ஒளிக்கதிர்கள் ஒரு வினாடி நேரத்துக்குள் 1,84,000 மைல் வேகத்திலே செல்லுகிறது என்று கணிப்பிருக்கிறது. அப்போ மின்னலுடைய அந்த வேகம் அது எப்படி போகிறதுனா ஒரு வினாடிக்கு அது 1,84,000 மைல் வேகத்திலே செல்லுகிறது. அப்ப மின்னலின் வேகம் விஞ்ஞானிகளால் கூட அளவிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அவ்வளவு வேகமாக அது கடந்து போகிறது என்று சொல்லுகிறது. ஆகவேதான் கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் மின்னல் கடந்து செல்லுகிற ஒன்று அல்லது அங்கே ஒரு முனையில் இருந்து இன்னொரு முனை வரைக்கும் அது கடந்து செல்லுகிற ஒரு வேகம், அது நடந்தேற முடியும். ஒரு இமைப்பொழுதிலேயே அதை நிறைவேறி முடிந்து விடும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது எவ்வளவு தூரமாய் இருந்தாலும் சரி, அது இமைப்பொழுதிலே, அதாவது கண் மூடி திறப்பதற்கிடையிலேயே அவருடைய வருகை வந்து முடிந்துவிடும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த இமைப்பொழுதுக்குள்ளே ஆண்டவருக்காக வாழுகிற மக்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், க்ஷணப்பொழுதிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். ஆகவே அரைகுறையாக பாவத்திலே வாழ்பவர்கள் தங்களை ஆயத்தம் செய்து கொள்ள முடியாது. அதாவது உலகத்தோடும் தங்களை ஒட்ட வைத்துக் கொண்டு, தேவனோடும் தங்களை ஒட்ட வைத்துக் கொண்டு, அங்காண்டு தெரியாத அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளின் படியாக நாங்கள் எங்களை தயார்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து தான் தேவனுடைய வருகையின் பொழுது அப்படிப்பட்டவர்கள் தேவனோடு இழுத்து கொள்ளப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, மின்னல் அடிக்கின்ற வேகத்தை போல ஆண்டவருடைய வருகை வந்து முடிந்துவிடும். ஆகவே நாம் அப்படியான ஒரு சனப்பொழுதுக்குள்ளே நாங்கள் ஆண்டவரோடு சேர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்று ஆண்டவருடைய வருகையானது நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். அதாவது ஒரு நாளிகையிலே நாங்கள் மறுரூபமாக்கப்படக்கூடிய நிலைமையிலே இருக்கிறபடியினாலே நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் போதே நாங்கள் அதற்கான எல்லா ஆயத்தத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவை மின்னலை போல அவருடைய வருகை இருக்கும். அவை எனக்கு அருமையானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களோடு எங்களுடைய பிணைப்பு எப்படி இருக்கிறது, எங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது ஒப்புரவாகுதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. காணிக்கை கொடுக்க வரும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனோடு நீ போய் ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கையை செலுத்து. அப்போ ஒப்புரவாகுதல் என்பது முதல் முக்கியமான ஒரு காரியம். அப்போ அதை செய்துவிட்டு தான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வர வேண்டும் என்று இருக்கிற போது, அப்போ நாங்கள் இவைகளை அரைகுறையாக உலகத்திலே நாங்கள் வைத்துக்கொண்டு ஒரு சனப்பொழுதிலே ஆண்டவருடைய வருகை வந்து முடிந்துவிடும், நாங்கள் எப்பொழுது நாங்கள் இது ஒப்புரவாக முடியும்? அப்படி அல்ல. முன்னுக்கே ஆரம்பத்திலேயே நாம் நம்மை ஆயத்தம் செய்து கொண்டிருப்போமானால் நாங்கள் அதிலே கைவிடப்படாதவர்களாக நாங்கள் இருப்போம். அப்போ நாங்கள் அவருடைய வருகையின் பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே வாழ வேண்டும். இருளின் பிள்ளைகளாக நாங்கள் வாழாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சமாகிய மின்னலோடு இணைந்து கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நாங்கள் உலகத்திலே வாழ வேண்டும். அவை கர்த்தருடைய வருகையை மின்னலோடு ஒப்பிட்டு சொல்லுகிறபடியினாலே அதுக்கு சொல்வதற்கு ஒரு 3 காரியங்கள் உண்டு. அது இருளிலே பிரகாசிக்கும்,
அப்ப இருள் சூழ்ந்த உலகத்திலே பாவம் பெருகின அந்த நேரத்திலே, பாவம் பெருகி போயிருக்கிற அந்த காலத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எதிர்பாராத விதமாக வருவார் என்று சொல்லப்படுகிறபடியினாலே வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்போ தேவனுடைய மகிமை உன்மேல் காணப்படும்படியான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், மின்னல் மிக வேகமாக கடந்து செல்லும். எல்லா விமானங்களையும் ராக்கெட்டுகளையும் பார்க்க மின்னலின் வேகம் மிகவும் அதிகமானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கே சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 1, 3, 5 வசனங்கள், வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல்கள் கொந்தளிப்பாயிருக்கும். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இந்த 3 வசனங்களும் தேவனுடைய வருகையையும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியங்களை குறித்தும், அங்கே பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். என கர்மியாவிலே நாங்கள் எவ்வளவாக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 3வது காரியம், மின்னல் எதிர்பாராத நேரத்திலே வரும். மின்னல் வரும்போது அதனுடைய நேரத்தை, அது எப்பொழுது எந்த வழியாக வரும் என்பது யாருக்குமே தெரியாது. அங்கே யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் வகுத்தவர் யார் என்று அங்கே யோபு பக்தன் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார். வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? அது ஆண்டவர் ஒருவர் தான் அதை வகுத்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், எல்லாம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே இருக்கிறது. என கருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வருகையானது மின்னலை போல வரும்போது அந்த வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இந்த வருகையின் உபமானங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த செய்தியிலே இந்த 3 பகுதிகளிலும் நாங்கள் கேட்ட காரியங்கள், அவைகளை நாங்கள் எங்களுடைய மனதிலே இருத்தி நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகையானது, அதற்காக கூறப்பட்ட உபமானங்கள், இந்த உபமானங்களின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வருகை இருக்க போகிறது. என கருமையானவர்களே, நீங்களும் நானும் உலகம் முழுவதும் நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் ஜீவிப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பான இயேசுவாமி, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை எப்பொழுது வரும் என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் உம்முடைய வருகை இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அதை காணக்கூடியதான அடையாளங்களை குறித்து நாங்கள் எத்தனையோ காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அத்திமரம் துளிர் விடுவதைப் போல என்று பார்த்தோம். நோவாவின் நாட்களைப் போல என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். கழுகு வந்து கூடுவதைப் போல உம்முடைய வருகை இருக்கும் என்று பார்த்தோம். திருடன் வருகிறதைப் போல உம்முடைய வருகை இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். வல்லமையான காந்தத்தை போல உம்முடைய வருகை இருக்கும். பிரகாசிக்கின்ற மின்னலை போல உமது வருகை இருக்கும் என்று சொல்லி நாங்கள் 6 காரியங்களை நாங்கள் தியானித்தோம். சுவாமி ஆண்டவரே, இவைகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய மனதிலே இருத்தி நாம் நம்மை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக இந்த நாட்களை கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்று கேட்ட செய்தியின்படியாய் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றி வருக, உமக்காக நாங்கள் ஆயத்தமாயிருக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் இன்னும் ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் என்று சொல்லுகிற ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை நாங்கள் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம்.
இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே, தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே, தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. வீணை நாதம் தோணித்திடும் நேரம், வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தோணித்திடும் நேரம், வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி
வடிப்பே இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே ஏழை நான் என்றும் உம்மடிமை என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே ஏழை நான் என்றும் உம்மடிமை அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே கனவான்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரிப்பவர்கள் கனவான்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரிப்பவர்கள் கிறிஸ்தன் ஜீவன் சாவு ஆதாயம் காணுவேனின் பிதா முகமே கிறிஸ்தின் ஜீவன் சாவு என் ஆதாயம் காணுவேனின் பிதா முகமே கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே ஜெபிப்போம். அன்பான இயேசுவாமி, இன்று உலகம் சென்று கொண்டிருக்கிற பாதை அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். உலகத்திலே இன்று நடைபெறுகிற சம்பவங்கள் எத்தனையோ அழிவுகளையும் சிதைவுகளையும் கொண்டு வருகிறது. தொற்றுக்களை எதிர்த்து நிற்க முடியாதபடி பலர் அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகம் அழிவின் பாதையிலே செல்லுகிறது என்பதை நாங்கள் காணுகிறோம். இவைகளை காணுகிற போதும் அது வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை நமக்கு அது உணர்த்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே,
இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற உலகம் முழுவதையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, இந்த தொற்றுக்கள் நீங்கி மக்கள் விடுதலை பெற்று வாழ நீர் உதவி செய்யும். எல்லா மக்களும் மனம் திரும்ப நீர் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தை நாங்கள் பயன்படுத்தி உலகம் முழுவதும் வாழுகிற அனைத்து மக்களும் உம்மண்டையில இழுத்துக் கொள்ளப்படும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, வியாதியினாலும் துன்பத்தினாலும் வாடுகிற அனைத்து மக்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். அவர்களை நீர் விடுவித்துக் கொள்ளும், சமாதானத்தை கட்டளையிடும். உலகம் ஆண்டவரே உமக்காக மனம் திரும்பி வாழ ஒவ்வொருத்தரையும் நீர் அழைக்கிறீர். அழைப்பின் சத்தத்தை எல்லாரும் கேட்டு கீழ்ப்படிய கிருபையாய் வழி நடத்தும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்போம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தலும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்குவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வாதமாக்கி வழி நடத்துவாராக. நீங்கள் கேட்ட இந்த தேவ செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள் யாவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக மற்றவர்களும் சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள நீங்கள் ஒரு பாலமாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யுங்கள். கர்த்தருடைய சமாதானத்தின் வாழ்த்துதல்கள் உங்களோடு கூட இருப்பதாக. ஷாலோம்.